நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு சைபர் செக்யூரிட்டி குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. பொறுப்பும் பொதுநலனும் என்பதை முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி அன்பு பாலம் அமைப்பு மூலம் நலத்திட்டங்கள் வழங்குவது மட்டுமின்றி சமூக சேவையிலும் ஆண்டு முழுவதும் ஈடுபட்டு வருகிறது. அவ்வகையில் அனைத்து தரப்பினருக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறது. அதன்படி செல்போன் மூலம் டிஜிட்டல் தளங்களில் தவறான பாதைகளில் செல்லும் இளைஞர்களை தடுக்கும் விதத்திலும் சைபர் செக்யூரிட்டி பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்தும் கோவை காளியாபுரத்தில் உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் கருத்தரங்கம் நடத்தியது. இதில் SLN கன்சல்டிங் நிறுவனரும் சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸருமான சீனிவாசன் சக்கரவர்த்தி, கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியா நிறுவன துணைத் தலைவர் வெங்கடேசன், கணினி சாஃப்ட்வேர் சொல்யூஷன் நிறுவனத்தின் மேலாளர் அரவிந்த் தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷனில் லாட் ஆஃப் நியூ கோர்சஸ், நியூ டெக்னாலஜிஸ் ஆர் கம்மிங். இப்போ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, IoT இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இதில் மோஸ்ட் வாண்டட் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டூடெண்ட் சைடாக இருந்தாலும் சரி, சொசைட்டி சைடாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டினா என்ன, ஸோ அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குது, அது எப்படி டிடெக்ட் பண்ணுறது, எப்படி அதை சேவ் பண்ணுறது, தென் ஹவு வி கேன் அவாய்ட் த சைபர் த்ரெட்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்சஸில் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் இந்த சைபர் செக்யூரிட்டி படிக்கிறோம், அதோட என்னென்னலாம் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, தென் சொசைட்டிக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம், ஸோ அதை பற்றின ஒரு ஓவரால் வியூ அண்ட் தென் ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கறக்காக இன்றைக்கி நாங்கள் நியூஸ் 7 தொலைக்காட்சியோடு சேர்ந்து ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த சைபர் செக்யூரிட்டி ஃப்யூச்சரில் மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்க எந்த துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சைபர் செக்யூரிட்டி துறையை படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சர் இஸ் ப்ரொடெக்டட். அது சிவிலாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ஆரோவாக இருக்கட்டும். புதுசாக நமக்கு DPDP ஆக்டுன்னு ஒன்று வருது. அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு இது நல்ல ஒரு புது டைரக்ஷன் ஃபார் த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்.